அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு யாருக்கானது அப்படின்னா, மதிப்பிற்குரிய அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு. அதாவது நேத்து தளபதி அவர்கள் செயல்வீரர்கள் கூட்டத்தில ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதாவது அதிமுகவையும், என்டிஏவையும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது உண்மதானே. ஊழல் கட்சி, ஊழல் சக்திகள்னு சொன்னாரு. இப்போ அதிமுக ஆட்சியில எந்த ஒரு அமைச்சருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆகலையா? ஊழல் பண்ணலையா? சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்றீங்க. என்னது நான் உங்கள்ட்ட இருந்து பதில எதிர்பார்க்கல. என்னது கொள்கை எதிரி, புடலங்கா எதிரின்னு வீட்டுக்குள்ள இருந்து பேசுறீங்க அப்படின்னு அண்ணன் தினகரன் ஒரு பத்திரிக்கையாளர் சொல்றீங்க. கொஞ்சமாவது அரசியல் நாகரிகம் இருக்கா? ஒரு நாகரிகமான அரசியல்வாதியா நீங்க? உங்களுக்கு தான் கொள்கையும் இல்ல, கோட்பாடும் கிடையாது. உங்க கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு ஆரம்பிச்சீங்க? துரோகி பழனிச்சாமி அவருக்கு எதிரா கட்சிய மீட்டெடுக்க போறேன்னு ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு யாரு கூட போய் சேர்ந்திருக்கீங்க? பழனிச்சாமி கூட. எடப்பாடி பழனிசாமி கூட அவ்ளோ பேச்சு பேசிட்டு, தூக்கு மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னென்ன பேச்சு பேசியிருக்கீங்க நீங்க? பேசிப்புட்டு இன்னைக்கு வெட்கமே இல்லாம, போய் இன்னைக்கு சேர்ந்துட்டு, இன்னைக்கு நீங்க நேரத்துக்கு தகுந்த மாரி பேசுறீங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க? அம்மா அவர்கள், மதிப்பிற்குரிய அம்மா அவர்கள் உயிரோட இருக்கும்போது என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கூட எந்த காலத்திலும் இனி கூட்டணியே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க கூட ஒண்ணா கொடைஞ்சுகிட்டு இருந்துகிட்டு, நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. அம்மா சொன்னத நீங்க அம்மாவின் வளர்ப்பு பிள்ளைகள்னு சொல்றீங்கல்ல? அம்மா சொன்னத புரட்சித் தலைவி அவர்கள் சொன்னத நீங்க ஃபாலோ பண்றீங்களா? சொல்லுங்க. அப்ப நீங்க என்னவா இருந்திருக்கணும்? அத நீங்க ஃபாலோ பண்ணி நேர்மையா இருந்திருக்கணும். அப்ப ஒ 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் தான் போட்டி. தாவேகா தலைமையிலான கூட்டணி தான் நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி. அதுக்கு தான் போட்டி. மத்தவங்கலாம் போட்டியே இல்ல. அதிமுக 3வது இடத்துக்கு செல்லப்படும் அப்டின்னீங்க. இன்னைக்கு அதே அதிமுகவோட உங்க குடுமிய பாஜக புடிச்சோனே, அங்கே போய் இருந்துகிட்டு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. நேரத்துக்கு தகுந்த மாரி பேசுற அரசியல்வாதி நாங்கவும் கிடையாது. எங்க தலைவரும் கிடையாது. அத முதல்ல முழுசா தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க, ஒரு இயக்கத்துக்காக இருக்கீங்கன்னா, உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, மக்கள்ட்ட நேர்மையா பேசுங்க. இன்னொரு விஷயம் சொல்றீங்க. பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கணும்ன்றீங்க. பத்திரிக்கையாளர் என்ன இந்த கடவுளா? பத்திரிக்கையாளர் கண்டிப்பா சந்திக்கணும் எந்த கட்டாயமுமே கிடையாது. தளபதிய பொறுத்தவரைக்கும் பத்திரிக்கையாளர்கள சந்திக்கணுங்கிற தேவை இருந்தா, கண்டிப்பா சந்திப்பாரு. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். பத்திரிக்கையாளர் கடவுளா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காரி துப்புனாரு விஜயகாந்த். அது உண்மதான். இப்போ தளபதி தாவேகாவுக்கு 10 விசில் சின்னம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. தேர்தல் ஆணையத்தில அப்ளை பண்ணி குடுத்துருக்காங்க. இத போய் மத்தவங்கள்ட்ட தாவேகாவுக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்? மத்தவங்க கருத்து சொன்னா தான் அது நல்லா இருக்குமா? கருத்து சொன்னா தான் மக்கள்ட்ட போய் சேருமா? இது எதுக்கு போய் கேட்கிறீங்க? ஒருத்தர பத்தி ஒருத்தருக்கு பேர் என்ன தெரியுமா? கோல் மூட்டி விடுற வேல. இவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த விஷயத்த எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் அரசியல்வாதிட்ட கேட்கிறது. அவங்க ஒரு கருத்து சொன்னா, அத தூக்கிட்டு இங்க சொல்றது. இது ஒரு வேல. தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனை நடக்குது. அத எந்த ஒரு பத்திரிகை நேர்மையா செயல்படுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு நாங்க பத்திரிக்கைட்ட சொல்லிட்டு நாங்க ஒரு விஷயத்துக்கு போணும், செய்யணும். எந்த அவசியமும் இல்ல. மக்கள சந்திக்கணும்னா, மக்கள போய் சந்திக்க போறாரு. மக்கள்ட்ட பேசணும்னா பேச போறாரு. இவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் ஒரு விஷயத்த செய்யணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது யாருக்குமே. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பத்திரிக்கையாளர் சந்திச்சா தான் நீங்க பெரிய அரசியல்வாதியா? நீங்க எத்தன போராட்டங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த திமுக அரசுக்கு எதிரா நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க? இந்த கடந்த காலங்கள்ல. எத்தன போராட்டங்கள் பண்ணியிருக்கீங்க? எத்தன முறை ஊழலுக்கு எதிரா போராடியிருக்கீங்க? எதையாவது பேசணும்னு பேசக்கூடாது. நேரத்துக்கு தகுந்த மாரி அரசியல் பண்றவங்க நாங்க கிடையாது. பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. தளபதி அவர்கள் எப்ப வெளில வரணும், எப்ப அரசியல் பண்ணணும், எப்ப எத பத்தி பேசணும்னு அவருக்கு தெரியும். அத நீங்க சொல்ல வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. உங்க பத்திரிக்கையாளர்ட்ட சொல்லிட்டு தான் அவர் செய்யணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இந்த அரசியல் நாகரிகத்தோட பேச கத்துக்குங்க. இந்த புடலங்கா, மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேசாதீங்க. அது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு இல்ல. உங்க மேல ஒரு மதிப்பும், மரியாதையும் இருந்துச்சு. சரிங்களா? நீங்க எந்த கட்சி வேணா மானங்கெட்ட கூட்டணியோட இருந்துட்டு போங்க. என்ன வேணா பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு அது தேவையும் கிடையாது. ஊழல் பண்ணுனதுனால ஊழல் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஊழல் பண்ணலைன்னா உங்களால எங்க 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 முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டே இல்ல. நாங்கலாம் எதுவுமே பண்ணல. நேர்மையானவங்க நிரூபிங்க. நிரூபிச்சு காட்டுங்க. இந்த பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. தூத்துக்குடியில எத்தன பேர 13 பேர சுட்டு கொன்னாய்ங்க அப்பாவிய. அப்பலாம் இந்த கேள்வி கேட்க முடிஞ்சுச்சா உங்கனால? கொடநாடு அம்மா அம்மான்னு சொல்றீயல்ல, அந்த கொடநாட்டுல கொள்ள நடந்துச்சு. கொள்ளை அடிச்சுப்புட்டு அங்க கொலை நடந்துச்சு. அத பத்தி பேசுறதுக்கு தெள்ளும் திராணி இருக்கா உங்களுக்கு? அத முதல்ல பேசுங்க. அத முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்சிய பத்தி பேசுறதுக்கு வரலாம். மக்கள் மத்தியில தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும், மதிப்பும், நம்பிக்கையும் உங்களுக்கெல்லாம் எரியுது அப்படியே. விசில் சின்னம் குடுத்த அடுத்த செகண்ட்ல மக்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்த உடனே எங்க நமக்கெல்லாம் ஆப் அடிச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணத்துல, பயத்துல கதறிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும். ஒரே ஒரு விஷயம் தான். உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்கன்னா, உங்க வேலைய பார்த்துட்டு மக்கள போய் சந்திங்க. அத விட்டுட்டு நீங்க எதுக்கு எங்கள பத்தி பேசுறீங்க? பேசும்போது கொஞ்சம் கூட குறைஞ்சபட்சம் அரசியல் நாகரிகத்தோட பேசுங்க.